லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி, செகண்ட் பார்ட் எப்படி தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை. மியூசிக் அனிருத்துக்கு போயிருந்தாங்க. சங்கர்னாலே பிரம்மாண்டம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஃபைட்டு தான் சூப்பராக இருக்கும் படத்தில். ஒன்றுமே இல்லை. கமலஹாசன் ஆக்டிங்னா அவர் ஆக்டிங் தாங்க. படம் ஒன்றுமே இல்லைங்க. கதை குழந்தைங்களோட வந்து பார்க்கலாமாண்ணா? போர் அடிக்க தூங்கிடுவான். சங்கர் இப்படி எடுத்துருக்காரு, ஆச்சரியமா இருக்கு. மேடம் படம் எப்படி தான் இருக்கு? ஏன் ப்ரோ இதெல்லாம் சங்கர் படம் சும்மா ஹைப் தான் ப்ரோ. அவ்வளோதான். எல்லாமே ஒரு 50 பேர்த்து கூட நிற்க வச்சு ஆடி ஒரு 50 பில்டிங்க்கு பெயிண்ட் அடித்தா படம் நல்லா இருக்கும்னு நினச்சோம்னா அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம், ஓகே. பட் படம் சூர்யா நீங்கள் மியூசிக்கு அனிருத்து எல்லாத்தையும் சும்மா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வச்சா படம் ஹிட் ஆயிருன்னு நினச்சா அது ரொம்ப தப்பு ப்ரோ. நம்ம இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு படம் எடுக்கலாம், பேன் இண்டியா படம்னு சொல்லலாம். எல்லாம் இப்போ குஜராத், டெல்லி எல்லா பக்கம் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இது பேன் இண்டியா படமாக மாறிடாது. கமலஹாசன் ஆக்டிங்லாம் அவரை பற்றி சொல்ல வேணாம். எல்லாமே பயங்கரமாக. சித்தார்த்தோட ஆக்டிங்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. படம் குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட குழந்தைகளோட பார்க்க முடியுமா சொல்ல முடியாது, ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கு சார். படம் எப்படி சார் இருந்துச்சு? பரவாயில்ல சார். எதிர் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை. இந்தியன் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை சார். படம் எப்படி சார் இருந்துச்சு? பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு. ஆனால் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. தாத்தா வராமலே இருந்துக்கலாம். படம் 100 மணி நேரம் படம், சரிங்களா? 100 மணி நேரம் படத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர கப்பல் எரிப்பாய சாங் போட்டிருந்த 5 நிமிஷம் பாட்டு படம் திருப்தியோட போயிடும். படம் அதுக்கப்புறம் நல்லா இல்லை. ஆனால் கிளைமேக்ஸில் தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தெரியல எப்படி எடுக்க போகிறாங்க. சங்கர் படம் மாதிரிலாம் இல்லை. பிஜிஎம் மியூசிக் எதுவுமே இல்லை. எல்லாம் பேசுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட். படம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் லெவல் இல்லை, பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். செகண்ட் பார்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வந்து எனக்கு செகண்ட் பார்ட்டோட தேர்ட் பார்ட்டு தான் வந்து லீட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. இது தேர்ட் பார்ட்டுக்கான செகண்ட் பார்ட் வந்து ஒரு லீட் மாதிரி தான். மற்றபடி இதில் வந்து என்ன சொன்னாங்க, இந்தியன் வீட்டுக்கு வீடு இந்தியன் ஆனால் எவ்வளோ ப்ராப்ளம் வரும்ன்றதை சொல்கிறது. கமலஹாசன் சார் ஆக்டிங்லாம் சார் அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப நேச்சுரல் வித்தின் கேரக்டர்லாம் சார். ஆனால் என்னன்னா ரொம்ப பெரிய படமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன படம் ரொம்ப பெரிய படமாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான். பட் என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய கரண்ட்டில் இருக்கிற ஊழல் ஆகுனது கிங்ஃபிஷர் இதெல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம அந்த ஞாபகம்லாம் வருது. கிரானைட் ஊழல் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் காட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் படம் வந்து இந்த தேர்ட் பார்ட்டில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங் மூமெண்ட்லாம் வந்து லாஸ்ட்டில் காட்டுறாங்க. ஸோ அது தேர்ட் பார்ட்டுக்கான லீட் தான். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல படம் தான். ஒரு போய் கேட்கலாம். படம் அருமையாக இருக்கு. எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்தியன் 1 வேறு, இந்தியன் 2 வேறு. செல்ஃப் டிசிப்ளின் பற்றி பேசியிருக்காங்க. அது மக்களுக்கு புரியணும். செல்ஃப் டிசிப்ளின் நல்லபடியாக இருந்து எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னா இந்த படம் நல்ல படம். லேகிங்கு அதெல்லாம் சும்மா அனிருத் மியூசிக்காக இருக்கட்டும். வெளியே பாட்டு கேட்கும்போது அந்த அளவுக்கு எனக்கே வந்து பாட்டு பெருசாக ஒப்பலை. ஆனால் படத்தோட ஒற்றி பார்க்கும்போது கூட அருமையாக ஒரு சீன் கூட போர் அடிக்கும். முக்கியமாக அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கரோட மேக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த படத்தில் நிஜமாவே மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் முக்கியமாக சொல்ல போனது என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின். மக்கள் செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கணும்னு சொல்லும்போது ஏற்றுக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், ஏற்றுக்காதவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஆனால் படம் அருமையான படம். எல்லாரும் ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய படம். 20 மினிட்ஸ் கமல்ஹாசன் சார் வரல. ஆனால் எப்படி சொல்கிறது, அது வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே படம் எல்லாம் ஓவராலாக நல்லா இருக்குது. சித்தார்த் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. இன்டர்வெல் சீன் நல்லா இருக்குது. இன்னும் எப்படி சொல்கிறது, கிளைமேக்ஸில் ஃபைட்
கமல் சார் ஆக்டிங் எப்படி சார் இருக்கு? மைண்ட் ப்ளோயிங் அவரோட ஆக்டிங். இன்னும் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுவார். இந்த படத்தில் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மியூசிக் பொறுத்தவரைக்கும் ஒரு பீட் சாங்காக இருக்கட்டும், ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஒரு பீட் சாங், அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன் சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. எஸ்ஜே சார் ஆக்டிங் சார் அவரு கொஞ்சம் சீன்ஸாக வந்திருக்காரு. அவர் வந்த சீன்ஸாக நல்லா இம்பாக்ட் இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்குங்களா சார்? படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. வேற என்ன, சிதார்த்தோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. கடைசியில் இந்தியன் 3 கிளிம்ஸ் வந்துருக்கு, அது நல்லா இருக்கு. மற்றபடி படம் ஃபுல்லாக ஆவரேஜாக இருந்தது. நல்லா இருந்துச்சு படம். சிதார்த்தா தான் பயங்கரமாக நடிச்சிருக்காருல, எதிர்பார்க்கல. இவரோட நடிப்பு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வந்து அனிருத் சூப்பராக போட்டுருக்காரு. இன்னும் நாங்கள் எதிர்பார்த்து வந்து நிறைய எதிர்பார்த்தோம். கமல் சார் இது வந்து கம்மியாக தான் இருக்கு. ஜெகன் அவரு, சமுத்திரை சார், இவங்கெல்லாம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்தாங்களே, ஃபஸ்ட்டு பார்ட்டோட இப்போ வந்து அவ்வளோலாம் இல்லை. ஓகே, பார்க்கலாம். ஒர்க்கு, விஷுவலைசேஷன் நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு. தங்கல் சார் நல்லா வழக்கமாக பிரம்மாண்டம் நல்லா இருக்கு. அவர் மெசேஜ் ஒன்று தருவார்ல, சோசியல் மெசேஜ், அதெல்லாம் ஒரு சில இடத்துல இதாக இருக்குது. ஸோ டோட்டலாக சினிமாட்டிக்காக இருந்தாலும் படம் வந்து பார்க்கலாம். ரொம்ப மக்கள்லாம் சொல்ல முடியாது. தேர்ட் பார்ட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு கமல் சார் ஆக்டிங்லாம் எப்படி சார் இருக்கு? கமல் சார் சொல்ல தேவையில்லையா, அவர் தான் உலகநாயகன். கெட்டப்பாக இருக்கா சரி, ஆக்டிங்காக இருக்கா சரி, எதுவுமே கிரிஞ்சாக இருக்காது. பயங்கரமாக பண்ணுவார், வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஆனஸ்டாக சொல்கிறேன்னா, ஒரு 3 hour ஃபிலிம் பார்த்துட்டு கடைசியில் அந்த ட்ரெய்லருக்காக 3 hour வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மற்றபடி அவங்க வந்து டைலாக் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க வந்து ஒரு எமோஷனல் சீனுக்கு காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதுவும் பண்ணாத மாதிரி இருக்குது. ரொம்ப லைக் வீக்காக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் தான், பட் ரொம்ப பொறுமை தேவை. வழக்கமாக சங்கர் ஃபிலிம்லாம் நல்லா தான் இருக்கும். ஐ மீன் லைக் எந்திரன்லாம் பார்த்துருக்கோம், இந்தியன் ஒன் பார்த்துருக்கோம், எல்லாம் சூப்பராக இருக்கும். பட் இது வந்து எனக்கு ஹானஸ்டாக சொல்லணும்னா நாட் அப் டு த மார்க். ஆனால் இது இந்தியன் 3 கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ரொம்ப பெரிய ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. பட் இதில் ரொம்ப இந்த வர்மம் மிஸ்ட்டு அவங்க ஏதாவது சீரியஸாக பண்ணணும் பார்த்தா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத் மியூசிக்லாம் சார் ஓகே தான், பட் எனக்கு எப்போவுமே அந்த ஏஆர் ரஹ்மானோட அந்த ஒரு அந்த கப்பல் ஏறி போயாச்சு பாட்டு மியூசிக் இருக்குல்ல, அது வரும்போதுலாம் எனக்கு அப்போ தான் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் கொஞ்சம் ஓகே தான், அவ்வளோதான்.